வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஏசி வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க மக்களே. சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். கோடை காலம் ஆரம்பித்து விட்டாலே பெரும்பாலான வீடுகளில் ஏசி பயன்பாடு அதிகரித்துவிடும். அவ்வாறு பயன்படும் பொழுது ஏசியை முறையாக ஆன் மற்றும் ஆஃப் செய்யவில்லை என்றால் கட்டாயம் மின்சார கட்டணம் கட்டியாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் கட்டணம் மிகவும் அதிகமாக வரும். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. பலரும் தங்களுடைய வீடுகளில் உண்டாகும் வெப்பம் தாங்க முடியாமல் உடனடியாக ஏசியை ஆன் செய்வார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த அறை குளிர்ச்சி அடைந்ததும் உடனடியாக ஏசியை ஆஃப் செய்வார்கள். ஏனென்றால் அப்படியே விட்டுவிட்டால் மின்சார கட்டணம் உயர்வாக வந்துவிடும் என்று நன்றாக புரியும். ஏசி பயன்படுத்தக்கூடிய அனைவருமே ஆன் செய்வதை முறையாக செய்துவிட்டாலும் ஆஃப் செய்வதில் தவறு செய்கிறார்கள் என்று மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. இதனால் என்னவோ மின்சார கட்டணம் உயர்ந்து வருகிறது. சரியான முறையில் ஆஃப் செய்தால் மின்சார கட்டணத்தை சிக்கனப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக ஏசி ஆன் செய்வதற்கு முன்பு அனைவருமே ஸ்டெபிலைசரை ஆன் செய்வார்கள். அதில் பச்சை நிறத்தில் லைட் எரிந்தவுடன் ஏசி ஆன் செய்யப்படும். அதுவே ஏசி ஆஃப் செய்யும் பொழுது குறிப்பாக நீங்கள் டைமர் செட்டப் செய்ய வேண்டும், அல்லது ரிமோட் மூலயமாக அப்படியே ஆஃப் செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இதனால் மின்சார கட்டணமானது உயர்வாக தான் வரும் மக்களே. பொதுவாக ஏசியை ஆஃப் செய்து விட்டாலும் அதன் பின் இருக்கும் ஸ்டெபிலைசரானது அதை ஒரு விதமான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அதாவது பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதனால் எக்கச்சக்க மின்சார கட்டணமும் வந்துவிடும். இதனால் இதை குறைக்க முதல்ல ஏசி ஆஃப் செய்த உடனடியாக ஸ்டெபிலைசரையும் ஆஃப் செய்து விட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு செய்தால் ஏசியுடைய கட்டணம் அதிகமாக வரக்கூடியது குறைவாக வரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு செய்வதன் மூலமாக கோடை காலத்தில் ஏசி உபயோகத்தினால் உங்களுடைய மின்சார கட்டணமும் அதிகமாக வராமல் தடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. உங்களுடைய ஏசி வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. இது போல மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.